ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் நமக்கு வந்து எம்பிஏ எக்ஸாமுக்குள்ள டான்செட் நமக்கு இப்போ சீக்கிரமா வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் ஒன்ஸ் நீங்க பார்த்துட்டு போனாலே ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டான்செட் எக்ஸாமோடைய லாஸ்ட் இயர் 2022ல 2023 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸ் வந்து நெட்ல இருக்குது, நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ கண்டிப்பா பாருங்க. இது வந்து 2022ல நமக்கு நடந்த எக்ஸாமோட அந்த டான்செட், அதாவது எம்பிஏக்கான டான்செட் எக்ஸாம். ஸோ அதுல நமக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் கேட்பாங்க. ஸோ அந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ரொம்பவே எளிமையா இருந்து கம்பேரிட்டிவ் 23 கம்பேர் பண்ணும்போது 22 வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த மாடலை பார்த்துட்டு போனாலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மார்க் நீங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளுடைய எய்ம். அதனால தான் நம்ம இந்த கிளாஸ். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் இன் தி கிவன் ஃபிகர். ஓகேவா? ஸோ இந்த ஃபிகர்ல வந்து மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஃபிகர் வரும். ஸோ இதுல வந்து எந்த ஷார்ட்கட்டும் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கவுண்ட் பண்ண வேண்டியது. இதுல பாருங்க, ஒரே ஒரு க்ளூ நமக்கு இருக்குது. ஸோ க்ளூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜஸ்ட் கவுண்ட் பண்ற மட்டும் தான். என்னன்னா, அதாவது நீங்க பார்த்தாலும் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட பிடிச்சி போங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1. ஓகேவா? அதாவது இது 1. ஓகேவா? அடுத்து இந்த பாயிண்ட்ல பாருங்க, இங்க ஒரு முக்கோணம் இருக்குது. ஓகே, 2. கரெக்டா? அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இன்னொரு முக்கோணமா இருக்குது. இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இங்க ஒரு முக்கோணமா இருக்குது. அப்படிதானே? ஸோ 3. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல 5. ஓகே, இது 1. அடுத்து ஃபுல்லா 1 6. ஓகே, அடுத்து இது 1. ஓகேவா? ஸோ அது நமக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது 1 7. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்து மேல தலைகீழா போகும்போது, ஓகேவா, இங்க ஆல்ரெடி நம்ம வந்து 1 கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இங்க இந்த பாயிண்ட்ல நமக்கு வந்து வராது. கரெக்டா? அடுத்து இந்த பாயிண்ட், இதையே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். சரி, இந்த பாயிண்ட் நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கோணம் இருக்குது, பெரிய முக்கோணம். ஓகேவா? ஸோ 8. ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 2 வந்து இதையும் கவர் பண்ணிட்டோம், இதையும் கவர் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நமக்கு இங்க வந்து எந்த முக்கோணமும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகல. அப்படிதானே? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து கவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது இங்க வரீங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து, ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம இந்த பக்கம் வரோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இதையும் ஆல்ரெடி வந்து கவுண்ட் பண்ணிட்டோம். இந்த கார்னர் வச்சு நம்ம வந்து ரெண்டையுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இங்க நமக்கு எதுவும் வராது. ஸோ அப்போ மொத்தமா நமக்கு வந்து 8 முக்கோணங்கள் நமக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, சீதா டிராவல்ட் ஃப்ரம் 1 பாயிண்ட் அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் டு ஒய் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 90 மீட்டர். ஓகேவா? சீதா அப்படின்றவங்க ஒரு பாயிண்ட்ல இருந்து டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த பாயிண்ட் நம்ம வந்து ஓன்னு வச்சுப்போம். ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போறாங்க. ஸோ டைரக்ஷனும் நமக்கு சொல்லல. ஒய் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்து போறாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டா போறாங்கன்னு வச்சுப்போம். இங்க இருந்து போறாங்க. ஸோ வந்து 90 மீட்டர் வந்து டிராவல் பண்றாங்களாமா. ஷி டர்ன்ட் ரைட் அண்ட் வாக்டு. ஸோ இங்க இருந்து ரைட் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஆரோ மார்க் போட்டுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். வாக்டு 40 மீட்டர் வந்து டிராவல் பண்றாங்க. தென் அகைன் டர்ன் ரைட், மறுபடியும் டர்ன் ரைட் பண்ணிட்டு இங்க ஒரு 70 மீட்டர் வராங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனலி ஷி டர்ன் ரைட், அகைன் வந்து ரைட் டர்ன் பண்றாங்க. ஸோ டர்ன் பண்ணி ஒரு என்ன போறாங்க, 40 மீட்டர் வந்து போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபார் ஷி ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இப்போ அவங்க இருக்கக்கூடிய தூரம் என்னன்னு கேட்குறாங்க. எவ்வளோங்க இது? இது 70னா இது வந்து மீதி 20. அப்படி தானே? ஸோ அப்போ 90 நமக்கு வரும். ஸோ அப்போ நமக்கு வந்து 20. ஓகேவா? ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 072663. ஓகேவா? 072663 கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 இருக்குது, 7 இருக்குது, 26 இருக்குது, 63 இருக்குது, கொஸ்டின் மார்க். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ் ஆகிட்டே போதா பார்க்கணும், மைனஸ் ஆகிட்டே போதா பார்க்கணும், இல்லைனா வந்து ஸ்கொயர் ஆகிட்டே போதா, கியூப் ஆகிட்டே போதா, இல்லைனா வந்து பிரேம் நம்பர்ஸ்ல போதா, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது இங்க நமக்கு வந்து என்ன க்ளூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது என்ன கிடைக்குதுன்னா, இது வந்து இது எல்லாமே இந்த 7 பாருங்க, 8 இது வந்து 27. ஸோ எனக்கு ஒரு கியூபோடைய பக்கத்துல இருக்க மாதிரி தோணுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 1 கியூப் மைனஸ் 1 எடுத்தனா எனக்கு வந்து 0 வரும். இது பாருங்க 2 கியூப் மைனஸ் 1, இது என்ன வரும்? எனக்கு 7 வரும். கரெக்டா? இது வந்து 3 கியூப் மைனஸ் 1, 27 மைனஸ் 1 26. 4 கியூப் 64 மைனஸ் 1 63. அப்ப இது வந்து என்ன வரும்னா 5 கியூப் தான் எனக்கு வரும். ஸோ 5 கியூப் மைனஸ் 1 எனக்கு வந்து 124 தான் என்னுடைய ஆன்சரா வரும். அப்படிதானே? 125 மைனஸ் 1. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? எனக்கு 124 தான் என்னோட ஆன்சரா வரும். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ எல்லாமே -1 ஓகேவா? ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு 126 கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, 63யும் சாரி
என்ன கொடுத்துருக்காங்க 125 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 3 சர்க்கிள்ஸ் ரெப்ரசன்டேட்டிங் கிராஜுவேட்ஸ். ஓகேவா, ஸோ 3 சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அண்ட் நோ குக்கிங் ஆர் இன்டர்செக்டிங் ஒன் அனதர். ஓகே, கிராஜுவேட்ஸ் இருக்குது, ஒர்க்கிங் இருக்குது, குக்கிங் தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒன்று இன்டர்செக்ட் பண்றது மாதிரி 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்செக்ஷன் ஆர் மார்க் ABCDEFG. ஸோ இன்டர்செக்ஷன்ல ABCDG வர மார்க் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, விச் பார்ட் ரெப்ரசன்ட் கிராஜுவேட் நோயிங் குக்கிங் அண்ட் ஆர் நாட் ஒர்க்கிங். ஸோ ஒர்க் பண்றவங்களா இருக்கக்கூடாது. ஸோ இவரு பாருங்களேன், இவர் வந்து கிராஜுவேட் அப்படிதானே. ஸோ இவர் வந்து நம்ம கேட்டகரியில வந்துருவாரு பி. இவர் வந்து பாருங்க சி, நமக்கு வந்து நோயிங் குக்கிங். ஓகேவா, கிராஜுவேட் நோயிங் குக்கிங் நமக்கு அந்த கேட்டகரியில வந்துருவாரு. அப்புறம் இ பாருங்க, கிராஜுவேட்டும் அவர் கிராஜுவேட் ஆல்சோ நோ குக்கிங், இவரும் அந்த கேட்டகரியில வந்துருவாரு. எஃப் பாருங்க, இவருக்கு வந்து நமக்கு வந்து இவரை பொறுத்தவரையில ஓகே கொஸ்டின் கேட்குறாங்கன்னா விச் பார்ட் ரெப்ரசன்ட் கிராஜுவேட்ஸ். ஸோ கிராஜுவேட்டா இருக்கணும். ஓகேவா, அண்ட் நோயிங் குக்கிங் பிளஸ் வந்து குக்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ நோவிங் குக்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆனா நமக்கு என்ன தெரியக்கூடாதுன்னா ஒர்க் பண்றவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட், அதே மாதிரி குக்கிங்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படிதானே. இப்ப நீங்க பி எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து கிராஜுவேட் மட்டும்தான். டி எடுத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் ஒர்க்கிங், நமக்கு வந்து நாட் ஒர்க்கிங்களா, அப்போ டி வந்து அடி வாங்கிடுவாரு. கரெக்டா, இவர் வந்து கிராஜுவேட் மட்டும், இவரும் அடி வாங்கிடுவாரு. ஏ வந்து பாருங்க ஒர்க்கிங் மட்டும், இவரும் நமக்கு வந்து அடி வாங்குறாரு. ஜி பாருங்க, நமக்கு ஜி வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா நோயிங் குக்கிங்கும் ஒர்க்கிங் வருவாங்க, நமக்கு ஒர்க்கிங்கே வரக்கூடாது. அப்ப இவரும் அடி. அப்படிதானே. அப்ப இது சி பாருங்க, சி வந்து ஒன்லி நோயிங் குக்கிங் தான். அப்ப நமக்கு இ மட்டும் தான் ரெண்டுமே தெரிஞ்சவர். ஓகே, ரெண்டு தெரிஞ்சு ஒர்க்கிங் வந்து நாட் ஒர்க்கிங் வந்து தெரியாதவர். ஓகேவா, ஸோ மூணுமே தான் கிராஜுவேட் நோயிங் ஒர்க்கிங் இருந்தாங்கன்னா எஃப் சூஸ் பண்ணிருப்போம். அப்படிதானே. கிராஜுவேட் ஒர்க்கிங்னா டிஎஸ்எல் பண்ணிருப்போம், கிராஜுவேட் மட்டும்னா பிஎஸ்எல் பண்ணிருப்போம். ஓகேவா, ஒரு சின்ன கன்ஃபியூஸ் தான். கொஸ்டின் நம்ம வந்து கரெக்டா ரீட் பண்றோமா அப்படின்றத செக் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும் இதுல பெருசா இல்லவே இல்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 45th கொஸ்டின். P is the brother of N. ஸோ P வந்து என்னோடைய பிரதர், ஒரே கேட்டகரி. ஓகேவா, இவர் வந்து பிரதர், அப்ப இவர் கண்டிப்பா வந்து மேல். அப்படிதானே ப்ரோ, அப்ப இவர் வந்து மேலா இருப்பாரு. ஓ இஸ் டாட்டர் ஆஃப் என். ஓகேவா, ஓ வந்து என்னுடைய டாட்டர். இவங்க வந்து டாட்டர் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து யாரா இருப்பாங்க, இவங்க ஃபீமேலா இருப்பாங்க. ஓகேவா, ஆர் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஆர் வந்து ஆர் இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. பியோடைய சிஸ்டர் தான் ஆர். அப்ப இவங்க வந்து சிஸ்டர், இவங்க வந்து ஃபீமேல். கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் கியூ இஸ் பிரதர் ஆஃப் ஓ. ஓடைய பிரதர் தான் நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா கியூ. ஓகேவா, கியூ வந்து பிரதர் ஆஃப் ஓ. அப்ப இவர் வந்து பிரதர்னா மேல் நமக்கு. கரெக்டா. ஸோ ஹூ இஸ் அங்கிள் ஆஃப் கியூ. அப்போ கியூ உடைய அங்கிள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஹூ இஸ் த அங்கிள் ஆஃப் இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரா இருக்கும் நமக்கு, அதாவது இந்த என்னுடைய மகள் தான் நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா யார் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய மகள் தான் இது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா யாரு, இந்த என்னுடைய மகன் தான் யாரு, இந்த கியூ. அப்ப கியூக்கு என்னுக்கு ரிலேஷன் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு என் வந்து யாருன்னு சொல்லல. ஓகேவா, ஸோ வந்து ஆனா பெண்ணா எதுவுமே சொல்லல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ இவருடைய பிரதர் தான், இவருடைய பிரதர் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஆகும், மாமா அந்த கேட்டகரியில வந்துடும். அப்படின்னா அங்கிள் அப்படின்ற கேட்டகரியில நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா, ஸோ சித்தப்பாவோ, இப்போ ஆனா தான் சித்தப்பா பெரியப்பா, பெண்ணா இருந்தாங்கன்னா எக்ஸாக்டா நமக்கு வந்து மாமா. ஸோ அங்கிள், எல்லாருமே அங்கிள் தான், அந்த கேட்டகரியில நமக்கு வந்துடும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, ஸோ இவங்க இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது, இவங்க வந்து சிஸ்டர், இவங்க வந்து பெண். ஓகேவா, ஸோ இந்த ஜென்ரேஷன்ல இவங்க வந்து அம்மாவா இருக்க முடியும். அப்போ இவங்களும் வாய்ப்பு இல்லை, இவங்க பெற்றோரா இருக்க முடியும். மாமானா இவரு மட்டும்தான். ஓகே, ஸோ ஈஸியான கொஸ்டின். அகைன் நீங்க இது பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நான் எழுதுற மாதிரி நோட் பண்றீங்க. ஒரே ஜென்ரேஷன்லாம் ஒரே லைன்ல கொண்டு வாங்க. அவங்களோட பையன்னா கீழே கொண்டு வாங்க, அவங்களோட பேரனா அதுக்கு கீழே கொண்டு வாங்க, அவங்களுடைய அப்பானா மேல கொண்டு வாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ இவங்க ஓ கியூலாம் ஒரே ஜென்ரேஷன், ஆர்பிஎன்லாம் ஒரே ஜென்ரேஷன். புரியுதா, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 6 persons ABCDE and F are standing in a circle. ஓகேவா, ஸோ ABCDEF எல்லாருமே ஸ்டாண்டிங் இன் a circle, ஒரு வட்ட வடிவத்துல வந்து சுத்தி நிக்கிறாங்க. 6 பேர். ஓகேவா, ஸோ வந்து 1 2 3
4 5 6 6 பேர் வந்து சுத்தி நிக்கிறாங்க. இப்போ கண்டிஷன் கொடுத்தாங்க பி இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் எஃப் அண்ட் சி. பி வந்து எஃப்க்கும் சிக்கும் இருக்குமா. ஒரு கணக்கு நம்ம எஃப்ஓ இதை எடுத்துட்டு சி எடுத்தோம்னா இதுல வந்து பிஏ போட்டுக்கலாம். ஏ இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் இ அண்ட் டி. ஸோ ஈக்கும் டிக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்குமாமா. அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து என்ன இருக்கும், கண்டிப்பா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏ இருக்கும், இதுல வந்து இ இருக்கும், இதுல வந்து டி இருக்கும். எஃப் இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் டி. ஓகேவா, எஃப் இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் த டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டிக்கு இடது பக்கத்துல எஃப் இருக்கும். ஸோ டியோடைய இடது பக்கத்துல நமக்கு வந்து எஃப் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அப்படியே என்ன வரும், இங்க மாத்தி வரும். அப்படித்தானே. அப்போ இங்க தான் நமக்கு வந்து டியோட இப்ப எல்லாரும் உள்ள பாத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஸோ பொதுவாக நம்ம வட்டத்தில் நிக்கணும் இப்படிதான் நிற்போம். ஸோ நமக்கு எல்லாமே நமக்கு வந்து எப்படி வரும், அப்போ இங்க எஃப் இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் டி. அப்போ டியோடைய இடது பக்கத்துல தான் யார் இருக்கணும், எஃப் இருக்கணும். அப்படிதானே. அப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டி வரும், இந்த இடத்துல தான் இ வரும். நம்ம கண்டிஷன் வந்து ஈக்கும் டிக்கும் இடத்துல தான் ஏ, அது ஓகே. ஆனா இப்ப இ இங்க வரணுமா இங்க வரணுமான்னு நமக்கு டவுட் இருந்துச்சு. இப்போ அதையும் கிளியர் பண்ணிச்சோம். அப்போ டி எங்க வரணும், ஏன்னா டியோடைய லெஃப்ட்ல தான் யார் இருப்பாங்க, எஃப் இருப்பாங்க. எஃப் இஸ் ஸ்டாண்டிங் லெஃப்ட் ஆஃப் த டி அப்படிதானே. ஸோ எல்லாரும் உள்ள பாத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஆஃப் த டி. அப்போ ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிட்வீன் ஏக்கும் எஃப்க்கும். அப்போ ஏக்கும் எஃப்க்கும் இடையில யாராவது இருக்காங்களா ஃபர்ஸ்ட். ஸோ ஏக்கும் எஃப்க்கும் இடையில யார் இருக்காங்கன்னா டி தான் வரும். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, சி இஸ் த ஆப்ஷன் சி, டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சா. ஸோ இதுவும் ஈஸியா தான் கேட்காங்க, 2023 கொஸ்டின் அளவு கூட இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. For questions 47 to 50, study the following information carefully to answer this question கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ 47 to 50 அடுத்த 3 கொஸ்டினுமே இல்லை 4 கொஸ்டின் 47 48 49 50 இது வச்சு சால்வ் பண்ண போறோம். அப்போ ஒரு டயக்ராம் நம்ம போட்டா போதும்னு நினைக்கிறேன். என்ன கேட்கறாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். 8 persons ABCD EFGH are sitting around a circular facing the center. இந்த ஃபேசிங் சென்டர்னே கொடுத்தாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களாம், 8 பேர் இருக்காங்க. ஓகேவா, 1 2 3 4 எல்லாமே சென்டரை பேஸ் பண்ணிருக்காங்க. 5 6 7 8 8 பேர் நமக்கு இருக்காங்க. ஓகே, sitting around circular facing center. F is third to the right of C. F எங்க இருக்காராமா, F வந்து third to the right of C. இப்போ C நமக்கு இங்க போட்டு வச்சுக்கீங்களேன், C உடைய வலது பக்கம் இங்க பார்த்துருக்காருன்னா இதான் அவருக்கு வலது பக்கம் 1 2 3. ஓகே, 1 2 3. அப்போ இங்க யார் இருப்பாங்க, எஃப் இருப்பாங்க. கரெக்டா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஃப் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி அண்ட் எஃப் வந்து செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹச். ஓகேவா, செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஹச். ஸோ ஹச்சுக்கு லெஃப்ட் ஆஃப் ஹச், ஹச்சோட இடது பக்கத்துல வந்து வரணும் அவரு. கரெக்டா, செகண்ட் டு த ஓகே, எஃப் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சி. எஃப் வந்து சிக்கு தேர்ட் இதுல இருக்கணும். அதே மாதிரி எஃப் வந்து யாருக்கு, ஹச்சுக்கு வந்து செகண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹச் இங்க இருந்தாருன்னா அவருடைய லெஃப்ட் சைட்ல எஃப் வந்து ரெண்டாவது இருக்காரு. புரிஞ்சா, ஒண்ணு முடிஞ்சு. அடுத்தது கொஸ்டின் கொடுத்தாங்க, இங்க ஸ்டார்ட் ஆகுது. டி இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி ஆர் ஹச். இப்போ டி வந்து எங்க வராது, இங்க வந்து வராது. டி இங்க வராது, இங்கேயும் வராது, ஹச்சுக்கு பக்கத்துலயும் வராது. அப்போ டி இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ டி வரக்கூடிய ஒரே இடம் எது, இது மட்டும்தான். அப்படிதான் டி வரக்கூடிய ஒரே இடம் நமக்கு இது மட்டும் தான். ஏன்னா சிக்கு பக்கத்துல இந்த ரெண்டு பக்கம் வராது, ஹச்னா இங்க ரெண்டும் வராது. அப்படிதானே. அப்போ எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடலாமா. அப்போ ரெண்டாவது கண்டிஷன் முடிஞ்சா, எங்க இருக்காங்க. ஸோ டி இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சி ஆர் ஹச். ஓகே, இ இஸ் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் ஏ. இ எங்க இருக்குமாமா, இ நமக்கு சொல்லவே இல்லை. இ வந்து எப்பவுமே ஏ உடைய இமிடியேட் ரைட்ல இருக்குமாமா. ஓகேவா, ஸோ சப்போஸ் இங்க வந்து ஏ இருந்துச்சுன்னா அதோடைய வலது பக்கத்துல இங்க வந்து இருக்கும். அப்போ சப்போஸ் இங்க ஏ இருந்துச்சுன்னா இங்கதான் இ இருக்கும், வேற எங்கேயுமே பண்ண முடியாது. அப்படித்தானே. ஏன்னா இங்க பாருங்க, ஸோ எல்லாமே ஒரு கேப் தான் இருக்கு. ஸோ இமிடியேட்னா இந்த ரெண்டுல தான், ஒன்னு ஏ ஒன்னு இ இருக்கணும். அப்போ ஏயோட இமிடியேட் ரைட்ல எனக்கு இ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் கொடுத்துட்டு அப்போ மீதி யாரெல்லாம் இருக்காங்க நமக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு யாரெல்லாம் இருக்காங்க, நமக்கு வந்து பியும் ஜியும் இருக்காங்க. அப்படிதானே. பியும் நம்ம ஃபில் பண்ணல, ஜியும் ஃபில் பண்ணல. அப்படிதானே. ஸோ இப்போ கொஸ்டின் நம்ம வந்து பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா,
ஹூ சிட்ஸ் பிட்வீன் ஜி அண்ட் டி. ஸோ ஜிக்கும் டிக்கும் இடையில யார் இருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஜிக்கும் டிக்கும் இடையில யார் இருக்காங்க கேட்டாங்கன்னா இந்த இடத்துல ஜி வருமா உங்களுக்கு? வராது. கரெக்டா? ஏன்னா ஜிக்கும் டிக்கு இடையில நம்ம வந்து கொஸ்டின் கேட்க முடியாது. அப்போ இங்க தான் பி வரும், அப்போ இங்க தான் ஜி வரும். கரெக்டா? கொஸ்டின்ல போட்டாச்சா? அப்போ ஜிக்கும் டிக்கு இடையில யார் இருக்கா? எஃப் இருக்காரு. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ இதே டயராம் அடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்த டயராம் வந்து முன்னாடி பார்த்து எழுதிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் பொசிஷன் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஹச். ஹச்ல இருந்து பி வந்து எத்தனை இடத்துல இருக்காரு அப்படின்னு இருக்காங்க. ஹச்ல இருந்து பி வந்து எத்தனை இடத்துல இருக்காரு? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 4 4 டு த லெஃப்ட் 1 2 3 4 4 டு த ரைட் ரெண்டுமே வருது. அப்படிதானே? என்ன கொடுத்தாங்க பார்ப்போம். செகண்ட் வந்தாலே தப்பு. 4 டு த ரைட் கரெக்ட், 4 டு த லெஃப்ட் கரெக்ட், செகண்ட் வந்தாலே தப்பு. அப்போ 2 3 நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ஸோ நான் இப்போ இங்க ஆன்சர் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நான் வரைஞ்ச டயராம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பிக்கும் ஹச்சுக்கும் உள்ள ரிலேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்துண்ணா ஸோ பிக்கும் பி இங்க இருக்காரு, ஹச் இங்க இருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தாலும் 4வது தான் இருக்காரு, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்தும் 4வது தான் இருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 49. Which of the following pairs of a person has the first person sitting to the right of the second person? ஓகேவா? இப்போ வந்து சி இருக்குன்னா பிக்கு ரைட்ல சி இருக்கா பார்க்கணும். ஓகே, ஜிக்கு ரைட்ல எஃப் இருக்கா பார்க்கணும், பிக்கு ரைட்ல டி இருக்கா பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது ஒன்று கரெக்ட்னா இது ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிரும். அதுதானே? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிக்கு ரைட்ல சி இருக்கா பார்ப்போம். ஓகேவா? பியோடைய ரைட்ல இங்க இருக்கு, சாரி இந்த பிக்சர். பியோடைய ரைட்ல சி இருக்கா? இல்ல. அப்படிதானே? பியோட லெஃப்ட்ல சி இருக்கு. ஓகே, அப்ப அடுத்து டி பியோட, அப்போ இது தப்புனா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கரெக்டா வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணலாம். ஸோ பியோட ரைட்ல டி இருக்கான்னு பார்க்கணும். பியோட ரைட்ல வந்து டி இருக்கா? இதான் பி. பியோட ரைட்ல டி இருக்கு. அப்போ நமக்கு இதான் கரெக்ட். ஸோ கண்டிப்பா மற்ற இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. வேணா செக் பண்ணலாம். ஜியோட ரைட்ல எஃப், ஏயோட ரைட்ல ஹச். ஜியோட ரைட்ல எஃப், ஜியோட லெஃப்ட்ல எஃப் இருக்கு. ஓகேவா? ஏயோட ரைட்ல ஹச் விட்டுறாங்க, ஆனா ஏயோட லெஃப்ட்ல தான் இருக்கு. அப்போ நமக்கு இந்த கண்டிஷன் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, டிபி அப்படின்ற பேர் தான் நமக்கு வந்து கரெக்டான பேரு. புரிஞ்சா? ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டு அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து ஒவ்வொன்றா நான் வந்து ட்ரா பண்ணிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டயராம் வந்து அட்லீஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கும்போதாவது நீங்க வந்து ஒரு பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. லைட்டா நோட் பண்ணி வச்சு கரெக்டா அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, லாஸ்ட் 50th கொஸ்டின். 46 47 48 சாரி 47 டு 50 சொன்னாங்க. நமக்கு 50 லாஸ்ட் கொஸ்டின். ஹூ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் சி? ஸோ சியோடைய இமிடியேட் ரைட்ல யார் இருப்பாங்க கேட்டிருக்காங்க. டயராம் போகலாம். சி இங்க இருக்கு. சியோட இமிடியேட் ரைட் யார் தான் இருப்பாங்க? பி தான் இருப்பாங்க. அப்படிதானே? ஸோ பி நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? பி பி ஆப்ஷன் இருக்காங்க. இங்க இன்னொரு ஆப்ஷன் பி அல்லது டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நமக்கு அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. அப்படிதானே? ஏன்னா இங்க கண்டிஷனே என்ன டி இஸ் நாட் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்படிதானே? ஸோ சிக்கு பக்கத்துல டிஏ இருக்கான்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் இமிடியேட் ரைட் ஆஃப் சின்னு கேட்டு பின்னு கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது தப்பு. அப்படிதானே? ஓகே, ஸோ இங்க டியும் இருக்கான்னு சொல்லிருக்காங்க. அப்படிதானே? ஸோ பிஆ இயான்னு நமக்கு டவுட். பி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஸோ அகைன் திஸ் இஸ் ஆல்சோ எ ஈஸி கொஸ்டின். ஓகே. Okay. There are 8 houses in a line, and in each house only one boy lives with the condition as given below. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கண்டிஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ எல்லாம் இது வந்து ஒரு கொஸ்டின் தான். ஸோ பெருசாக இருக்கணுமா பார்க்கலாம் தான். நம்ம பொறுமையாக ரீட் பண்ணணும். இந்த கொஸ்டின்ல அவசரப்பட்டதே கூடாது. பொறுமையாக ரீட் பண்ணி ஒரே அட்டம்ப்டில் நம்ம வந்து எழுதிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? அதுக்கு மேலே இதில் வந்து ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா டைம் இழுத்துரும். ஓகே, பார்க்கலாம். There are 8 houses in a line, and each house has only one boy lives with the condition as given below. So 8 லைன்ல இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. இதுல வந்து ஜாக் இஸ் நாட் த நெய்பர் ஆஃப் சைமன். ஜாக்கும் சைமனும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஓகேவா? என் போட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என் போட்டு நெய்பர்னு போட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இருக்க மாட்டாங்க. ஹாரி இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு த லெஃப்ட் ஆஃப் லாரி. லாரி இங்க இருக்காருன்னா ஹாரி எங்க இருப்பாரு? லெஃப்ட் சைட்ல இருப்பாரு. சாரி, ஹாரி ஹச். தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன்
டு த லெஃப்ட் ஆஃப் லாரி. ஸோ லாரிக்கே லெஃப்ட் சைட்ல கண்டிப்பா வந்து ஒருத்தராவது இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் ஒன் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் எல் வந்து இங்க வரணும். அட்லீஸ்ட். ஓகேவா? ஸோ அதாவது இங்க வராது. இந்த இடத்துல எல் வந்து வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேற எல்லா இடத்துலயும் நமக்கு எல் வரலாம். அப்படிதானே? இங்க வர நமக்கு எல் வரலாம். அதாவது லாரி வரலாம். பால் lives in one of the two houses in the middle. ஓகேவா? பால் வந்து இது வந்து மிடில்னா இதுவும் இதுவும் அப்படிதானே? ஸோ 4 5 தான் மிடில். இந்த பக்கம் 1 2 3 1 2 3 கேப். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல பால் இருக்கலாம் அல்லது இதுல பால் இருக்கலாம். ஓகேவா? எய்தர் இதுல ரெண்டுலயும் பால் வந்து ஏதாவது ஒன்ல இருக்கலாம். ஓகே. மைக் lives in between பால் அண்ட் லாரி. ஸோ பாலுக்கும் லாரிக்கும் இடையில தான் யார் இருப்பாங்களாமா? ஸோ லாரிக்கும் பாலுக்கும் இடையில தான் யார் இருப்பாங்கன்னா மைக் இருப்பாரு. ஓகேவா? ஸோ இப்படி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்ப கண்டிப்பா நமக்கு வந்து இந்த லாரி வந்து ஒன்லே எங்க இருப்பாரு? ஓகே, இங்க கூட இருக்கலாம். அப்படிதானே? நமக்கு லெஃப்டா ரைட்டான்னு சொல்லல. இன் பிட்வீன் தான் சொல்லிருக்காங்க. ஆனா லாரியோடைய இடது பக்கத்துல யார் இருப்பாங்க? ஹச் வருவாங்க. ஹச்னா யாரு? ஹாரி வருவாங்க. ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா லாரி இந்த பக்கம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே? ஏன்னா பாருங்க, இங்க எல்லுக்கு இந்த பக்கம் எல்லோடைய இமிடியேட்டா நமக்கு ஹச் இருக்கும். லாரியோட இமிடியேட்டா நமக்கு வந்து ஹச் இருப்பாரு. அப்போ இங்க எல் இருந்தா இங்க ஹச் இருக்கும். இல்ல இங்க எல் இருந்தா இங்க ஹச் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க எல் இருந்தா இங்க ஹச் இருக்கும். இது எங்க இருக்கிறேன்? லாரி, மைக் வந்து லாரிக்கும் பாலுக்கும் சென்டர்ல இருப்பாரு. ஓகேவா? ஓகே. இப்படி இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க பாருங்க, ஒரு கண்டிஷன் பாருங்க. இப்போ வந்து ஹச் எல்லாம் இப்படி இருக்கா லாரி. இப்போ வந்து பாலுக்கும் லாரிக்கும் இடையில மைக் இருப்பாரு. அப்படிதானே? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வச்சு நான் ஒன்று எழுதுறேன். இதையுமே நான் எழுதுறேன். எல் எம் பி இது இருக்கட்டும். 1 2 இது ஒரு கண்டிஷன். இங்க ஒரு பெரிய கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து கொஸ்டினை வாசிட்டு ஃபில் பண்ணுவோம். இஃப் அட்லீஸ்ட் ஒன் lives to the right of Robert and Harry is not between the Todd and Larry, then which one of the following statement is not correct ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டானது இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ நமக்கு இந்த இதை கொடுத்தாங்க. இஃப் அட்லீஸ்ட் ஒன் lives to the right of ராபர்ட். ராபர்ட்டுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தராவது அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? ராபர்ட்டுக்கு இங்க வந்து அட்லீஸ்ட் ஒருத்தராவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேன்? ஸோ ராபர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஸோ இதை வந்து இந்த கலர்ல எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் எனக்கு க்ளூ. ராபர்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது ஃபில் பண்றேன். அடுத்து என்ன கண்டிஷன் எனக்கு? எல்எம்பி அப்படிதானே? அதாவது லாரிக்க இடது பக்கத்துல அட்லீஸ்ட் வந்து ஒருத்தர் இருக்கணும். அப்படிதானே? அப்போ ஒருத்தர் ராபர்ட் இருக்காரு. அதாவது பாலுக்கும் இவருக்கும் இடையில இதா இருக்கணும். பால் ஆல்சோ வந்து சென்டர்ல இருக்கணும். ஓகேவா? நான் எழுத கண்டிஷன் வந்து ஃபில் அப் ஆக பாருங்க. ஓகே. அடுத்தது பாருங்க என்ன கொடுத்தாங்கன்னா, இப்போ என்ன எழுதிருக்கோம்? ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னொன்னு விட்டோம். என்னது? லாரிக்க நெக்ஸ்ட் டு த லெஃப்ட்ல வந்து யார் இருப்பாங்க? ஹச் இருப்பாங்க. அப்போ அதை விட்டுட்டோம். அப்போ ஹச் எல் எம் பி. இப்போ இவர் எத்தனை இடத்துல வராரு? 1 2 3 4 5. ஸோ 5th இடத்துல பால் வரலாமா? எஸ், கரெக்ட். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்தாங்க எனக்கு? ராபர்ட் நான் எழுதிட்டேன். இஃப் அட்லீஸ்ட் ஒன் lives to the right of ராபர்ட். ராபர்ட் நான் இங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஹாரி இஸ் நாட் பிட்வீன் டாட் அண்ட் லாரி. ஸோ லாரிக்கும் டாடுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா யார் வரமாட்டாங்க? ஹாரி வந்து வரமாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனையே இல்லை. நமக்கு ஹாரி இங்கதான் இருக்காரு. அதாவது நமக்கு இங்க வந்து டி வராதுன்னு சொல்றாங்க. நான் ராபர்ட்டை வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஒரு இதுல ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கரெக்டாவே முடிஞ்சிச்சு. அப்படின்னா அப்போ இங்க டாட் டி வராது. இங்க எனக்கு ஆர் தான் நான் போட்டுக்கிறேன். பிரச்சனையே இல்லை. ஓகே. ஒருவேளை நீங்க டி போட்டிருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். டாட் அண்ட் லாரி அண்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு இருக்காங்க. அப்போ மீதி உள்ளவங்க நம்ம எப்படி ஃபில் அப் பண்ணலாம்? பி வரை எழுதிட்டோம். இப்போ யாருக்காக டாட் இருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து யார் இருக்காங்க? ஜே யாரு? ஜாக்கும் சைமனும் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்படிதானே? ஜாக்கும் சைமன் நமக்கு வந்து பக்கத்து பக்கம் இருக்கக்கூடாது. அப்படிதானே? அப்போ ஜாக், டாட், சைமன் முடிஞ்சா இப்ப எல்லா கண்டிஷனும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இவன் பாருங்க, இப்ப எது வந்து நமக்கு வந்து ஓகே. இப்ப பாருங்க, ராபர்ட் இஸ் நாட் அட் த லெஃப்ட் ஹேண்ட். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அப்படிதானே? இது கரெக்ட். ஏன்னா ராபர்ட் வந்து ஓகே இல்ல இது நாட் கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஏன் பாருங்க, நமக்கு
ஸோ இதுவும் கரெக்ட். டாட் இஸ் பிட்வீன் பால் அண்ட் ஜாக். ஓகே, கண்டிஷன் பாருங்க. ஹாரி இஸ் நாட் பிட்வீன் டாட் அண்ட் லாரி. ஹாரி தான் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டாடுக்கும் லாரிக்கும் நடுவில் வந்து யாருக்கு கூடாது, ஹாரி இருக்கக்கூடாது. ஓகே, நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் இருக்கு நமக்கு. ஜாக் இஸ் நாட் த நெய்பர். ஸோ ஓகே, பார்க்கலாம். நமக்கு வந்து ராபர்ட் இஸ் நாட் அட் த லெஃப்ட் ஹேண்ட். ராபர்ட் இஸ் நாட் அட் த லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்றது நமக்கு வந்து கரெக்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட். இது வந்து கரெக்ட். ராபர்ட் இஸ் பிட்வீன் சைமன் அண்ட் டாட், இதுதான் தப்பு. டாட் இஸ் பிட்வீன் பால் அண்ட் ஜாக். ஓகேவா? ஸோ பாலுக்கும் ஜாக் இடையில டாட் இருக்காரு. பாலுக்கும் ஜாக் இடையில நம்ம இவரை போட்டுக்கலாமா? போட முடியாது, அப்படிதானே? ஸோ இதுவும் தப்பா இருக்குது. தேர் ஆர் 3% at the right of the பால். ஸோ இதுவும் நமக்கு வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஒன்று தான் நமக்கு குழப்பமாகுது இல்லையா? ஸோ ராபர்ட்டுக்கு கண்டிப்பா வந்து சைமனுக்கும் டாடுக்கும் இடையில வந்து வரமாட்டாரு. இவங்க ரெண்டத்தையும் மட்டும் மாத்தி பார்ப்போமா? ஸோ எஸ்ஐயும் ஆரையும் மட்டும் மாத்தி பார்ப்போமா? ஸோ மாத்தி பார்த்தீங்கன்னா டாட் இஸ் பிட்வீன் பால் அண்ட் ஜாக். ஓகேவா? டாடு வந்து பாலுக்கும் ஜாக்குக்கும் இடையில எப்படி பார்த்தாலும் வரமாட்டாரு. அப்போ இந்த ரெண்டையும் மாத்தி பார்க்கலாமா? ஸோ ஏன்னா இவருக்கு அப்புறம் அவன் கரெக்டுங்க. ஸோ இவதான் பார்த்தீங்கன்னா ஏன்னா இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தரா இருக்கணும். அப்போ நம்ம ஆரை வந்து லாஸ்ட்ல போட முடியாது, அப்படின்னா ஆறு இங்க வந்து வராது. ஏன்னா இங்க என்ன சொல்லிருக்காங்க, ராபர்ட் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட்டுக்கு ரைட் சைட்ல அட்லீஸ்ட் ஒருத்தரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ நமக்கு ஆர் வந்து இங்க கண்டிப்பா வராது. அப்போ இதுதான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ டாட் இஸ் பிட்வீன் பால் அண்ட் ஜாக். ஸோ அதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். ஸோ அவருக்கு இடையில இருக்காரு. அப்போ இது மட்டும் தப்பு. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தான், பரவாயில்ல, ஈஸியா முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் சொல்லுங்க. நான் ஒன் மோர் உங்களுக்கு தனியாக கூட இதை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ நான் வந்து பின் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 sisters Swarna, Tara, Uma and Vibha are playing the game such that the loser doubles the money and each of the other player from her share. They played 4 games and each sister lost 1 game, alphabetical order. Okay. End of the 4th game, each sister has 32 rupees. How many rupees did Swarna start with? Swarna கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம், சொர்ணா வந்து எவ்வளவு ரூபாய் கட்டணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தெரியுமா? இதே கொஸ்டினை 2023 வந்து இதை பேஸ் பண்ணி ஒரு 3 கொஸ்டினா 2 கொஸ்டின் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? இந்த ஒரு இதை நீங்க நல்லா பார்த்துருந்தீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதுக்கு போறதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இதை பார்த்துருந்தீங்கன்னா ஐ திங்க் 2-3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹெல்ப் பண்ணலாம். 4 sisters யாரெல்லாம் இருக்காங்க இங்கேயே முடிச்சிடலாமா? அந்த சைடில் எழுதுவோமா? ஓகே, 4 sisters யாரெல்லாம் இருக்காங்கன்னா ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல எழுதிருப்பாங்க, ஈஸியா இருக்கும். ஓகேவா? எஸ் டி, அவங்களே அப்படிதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? எஸ்டியூவி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்வர்ணா, தாரா, உமா, விபா கொடுத்துருக்காங்க. மொத்தம் பிளேயிங் கேம்ஸ் அட் த லாஸ் ஆர் டபுள்ஸ் த மணி ஆஃப் த ஈச் பிளேயர் ஷேர். ஸோ எல்லாரும் டபுளா தோக்குறவங்களாம் டபுள் ஆகிட்டே இருக்கும். தே பிளேடு 4 கேம்ஸ், 4 கேம் விளையாடுறாங்க. அப்படின்னா நம்ம கீழே வந்து வரும் ஸ்டார்டிங்ல இருந்து. ஸோ இனிஷியலா அவங்கள்ட்ட எவ்வளவு இருந்தோம்னு வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் கேம், செகண்ட் கேம், தேர்ட் கேம், ஃபோர்த் கேம் வச்சுப்போம். ஓகேவா? players from share. They played 4 games and each sister lost 1 game in alphabetic order. So alphabetic orderல தான் ஒருத்தரா தோத்துட்டே இருக்காங்க. At the end of the 4th game each sister got 32. ஓகே, எல்லாத்துலயும் 4th கேம் முடியும் போது எவ்வளவு இருக்குது? 32 rupees இருக்குது எல்லாத்துக்கும். இவங்களோட 32 இருக்கு, இவங்களோட 32 இருக்கு, இவங்களோட 32 இருக்கு, இவங்களோட 32 இருக்கு. அப்படிதானே? ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம்ல யார் தோத்துருப்பாங்க? லாஸ்ட் கேம்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க தோத்துருப்பாங்க. அப்படிதானே? ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல தோக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேம்ல அப்போ எஸ் தோத்துருப்பாங்க, இவங்க தோத்துருப்பாங்க. அப்படிதானே? அப்போ இல்ல ஒன் செகண்ட் தி பிளேயர் ஹேஸ் ஷேர் தி பிளேட் 4 கேம்ஸ் அண்ட் ஈச் சிஸ்டர் லாஸ்ட் 1 கேம் இன் ஆல்பாபெட்டிக். ஸோ ஆல்பாபெட்டிக் ஆர்டர்ல வந்து ஒவ்வொரு சிஸ்டரா தோத்துட்டே வராங்க. லாஸ் தோக்குறவங்க தான் டபுள் த மணி ஆஃப் ஈச் அதர் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஹர் ஷேர். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயும் இருந்து டபுள் த மணி ஆயிரும். அப்போ நமக்கு வந்து லாஸ்ட்ல இருந்தே போலாமா? இப்போ லாஸ்ட்ல வந்து தோத்தவங்க யாரா இருந்திருப்பாங்க? இவங்களா இருந்திருப்பாங்க. அப்படிதானே? அப்ப இவங்கள்ட்ட இங்க வரக்கூடிய 32 ரூபாய் இருந்திருக்கும். அது கூட இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஷேருங்க வந்திருக்கும். அதாவது இவங்களுடைய பாதி 16 இங்க வந்திருக்கும். அதே மாதிரி இவங்கள்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? அதே 16 இருந்திருக்கும். அப்படிதானே? முந்தின கேம்ல, அதாவது இந்த கேம்ல தோத்ததுனால, அடுத்த கேம் தோத்தனால இவங்கள்ட்ட வந்து டபுள் ஆயிட்டு, அப்போ இந்த 16 நமக்கு வந்து இங்க வந்திருக்கும். அதே மாதிரி இவங்கள்ட்ட இருந்தும் ஒரு 16, நான் எல்லாமே 32 பை 2 போட்டுக்கிறேன். அப்பதான் இவங்க தோத்தாங்க. இப்ப லாஸ்ட் கேம்ல வந்து இவங்க தான் பண்ணாங்க வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ எல்லாத்துல இருந்தும் காசு வந்து இவங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டா? அப்போ மொத்தமா கூட்டி பாத்தீங்கன்னா 16, 16, 32, 48, 60 வருதா? 60 வந்திருக்கும். கரெக்டா?
இப்போ அதுக்கு முந்தின கேம்ல அப்போ இவங்கள்ட்ட சாரி 60 இல்ல 80 இல்லையா? சாரி வெரி சாரி 80 32 48 80 ரூபா இருந்திருக்கும். இப்போ அதுக்கு முந்தின கேம்ல இவங்கள்ட்ட ஆக்சுவலா வந்து என்னவா இருந்திருக்கும்? 40 இருந்திருக்கும். இப்போ வந்து அது என்னவா என்னவா மாறிச்சு அது? இவங்கள்ட்ட வந்து சோ அது இத கூட விட்டுருவோமே. இப்ப இவங்கள்ட்ட என்னங்க சொல்லுங்க நீங்க இந்த கேம்ல இவங்க தான் தோத்துருப்பாங்க. கரெக்ட்டா? அப்ப இவங்கள்ட்ட ஏற்கனவே இவங்கள்ட்ட இருந்த 16 இருந்திருக்கும். ஓகேவா? செகண்ட் ரவுண்ட்ல இவங்கள்ட்ட இருந்து 16 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவங்கள்ட்ட இந்த 16/2 இவங்கள்ட்ட 16/2 அப்ப 8 இருந்திருக்கும். 8 பிளஸ் 8 இருக்கும். ஆனா இவங்கள்ட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? 40 இருந்திருக்கும். 80/2 40 இருந்திருக்கும். பிளஸ் வந்து 40. அப்ப இவ்வளத்தையும் கூட்டா என்ன வருது? 16 32 72 இருந்திருக்கும். ஓகேவா? சோ அப்போ கீழ பாத்தீங்கன்னா, அகைன் இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 40/2 இருந்திருக்கும். அப்படிதானே? 20. அப்ப இங்க இவங்கள்ட்ட 72/2 இருந்திருக்கும். 36. ஓகேவா? சோ நான் வந்து அப்படியே உங்களுக்கு புரியறதுக்காக டிவைட் பை 2 போடுறேன். அப்போ இந்த கேம்ல இவங்க தோத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேம் இவங்கன்னா, அடுத்து இவங்க, அடுத்து இவங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேம்ல இவங்க அப்படிதானே? இனிஷியலா தோத்தது வந்து எஸ் தோத்துருப்பாங்க. சோ அப்ப இங்க வந்து எவ்வளவு இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட. அதாவது இவங்கள்ட்ட இருந்து 8 இருந்திருக்கும். இங்க இருந்து வந்த 8 இருந்திருக்கும். இங்க இருந்து வந்த 36 இருந்திருக்கும். இங்க இருந்து வந்த 20 இருந்திருக்கும். கரெக்ட்டா? அப்போ 8 8 16 16 36 36 ஓகே இவங்கள்ட்ட என்ன வந்திருக்கும் 8 இருக்கும் இந்த ரவுண்ட்ல அப்படிதானே அப்ப 8/2 இவங்கள்ட்ட 4 தான் வந்திருக்கும் வெரி சாரி இவங்கள்ட்ட இருந்த காசு தான் 8 இவங்கள்ட்ட இருந்தது இங்க இருக்குது இங்க இருந்து பாதி தான் போடணும் அப்படிதானே 72ல பாதி 36 அப்ப 20 அப்ப இவங்கள்ட்ட அப்ப எவ்வளவு இருந்திருக்கும் 40 40 28 68 இருந்திருக்கும் கரெக்டா சோ இனிமே இவங்க வரும் இவங்கள்ட்ட பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் கூட்டி போட வேண்டியதான் சோ அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 20 அப்ப 20/2 இருந்திருக்கும் இங்க 36/2 இருந்திருக்கும் இங்க 68/2 இருந்திருக்கும் இங்க மீதி எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க இவங்கள்ட்ட ஆல்ரெடி எவ்வளவு இருக்குது 4 இருக்குது 4 பிளஸ் இங்க உள்ள 34 பிளஸ் இங்க உள்ள 18 பிளஸ் இங்க உள்ள 10 ஸோ 14 14 34 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 48 16 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 66 ஓகேவா இப்போ கொஸ்டின் என்ன சொர்ணா வந்து 66 போல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஸோ சி இஸ் ரைட் ஆன்சர் கரெக்டா அப்ப பாருங்க இப்ப இவங்கள்ட்ட 66 இருக்குது இவங்கள்ட்ட 34 இருக்குது இவங்க 18 ஸோ இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் கேம் தோத்த உடனே இவங்கள்ட்ட உள்ளது வந்து நமக்கு வந்து என்னவாயிரும் ஸோ வந்து ஸ்பிட் ஆயிரும் ஸோ அப்போ எல்லாத்துக்கும் நம்ம வந்து பங்கு போட்டு இப்படி கொடுத்துருவோம் ஸோ இப்படி 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 இங்கிலீஷ் ஆகிட்டு லாஸ்ட்ல யாருக்கும் 32 ரூபாய் இருக்குது ஓகேவா ஸோ ரிவர்ஸ்ல இருந்து உங்களை பொறுமையாக திங்க் பண்ண வச்சிருக்காங்க ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஸோ இதை பேஸ் பண்ணி ஐ திங்க் லாஸ்ட்ல 2-3 கொஸ்டின் தான் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ சரியா ஞாபகம் இல்லை கைண்ட்லி செக் த 2023 ஓகே புரிஞ்சா உங்களுக்கு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசேஜ் கொடுத்துருக்காங்க 7 பியானோ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ 53 54 ரெண்டு கொஸ்டினுமே அடுத்த கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் வருது ஓகே ஸோ 7 பியானோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க TUVWXYZன்னு சொல்லிட்டு ஆர் டு கிவ் recital and their instructor is deciding the order in which they will perform. Each students will play exactly one piece, a piano solo. In deciding the order of performance, their instructor must observe the following restrictions. Okay, wow. இப்போ X cannot play first or second. ஓகேங்க அப்போ 1 2 3 4 5 6 7 பிளேஸ் இருக்கு எக்ஸ் வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் பிளே பண்ண முடியாது அப்படிதான் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் எக்ஸ் போட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களால பே பண்ண முடியாது W cannot play until X played W வந்து X பிளே பண்றது வரை பண்ண முடியாது ஸோ W வந்து எக்ஸ் பிளே பண்ண அப்புறம் தான் பண்ண முடியும் ஓகே ஸோ கண்டிஷன்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிப்போங்க சொல்றதெல்லாம் அடுத்து பாருங்க நெய்தர் டி ஆர் ஒய் கேன் பிளே செவன்த் ஸோ உங்க செவன்த் பிளேஸ்ல வந்து டியும் வராது ஒய்யும் வராது ஓகேவா எய்தர் ஒய் ஆர் இசட் மஸ்ட் பிளே இமிடியட்லி ஆஃப்டர் டபிள்யூ பிளேஸ் ஓகேவா எய்தர் ஒய் ஆர் இசட் ஒய்யோ இசட்டோ என்ன சொல்றாங்க நெய்தர் ஒய் ஆர் இசட் இமிடியட்லி பிளே ஆஃப்டர் டபிள்யூ பிளே பண்ணதுக்கு முன் அப்புறம் தான் ஒய்யோ அல்லது இசட்டோ வந்து பிளே பண்ணணும் ஓகேவா அப்புறம் தான் வி மஸ்ட் பிளே எய்தர் இமிடியட்லி ஆர் ஆஃப்டர் யூக்கு முன்னாலேயோ இல்லை பின்னாலேயோ தான் நமக்கு என்ன பண்ண முடியும் வி வந்து பிளே பண்ண முடியும் ஸோ இதுதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ 1 2 3 4 5 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இஃப் வி பிளேஸ் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சப்போஸ் வி வந்து பிளே பண்றாங்க அப்படின்னா இதுல எது கட் ஆகும் நான் இப்போ என்ன பண்றேன் ஒன்னாவது இடத்துல வந்து வியை போடுறேன் ஓகேவா இது வந்து கொஸ்டின் எழுதுறேன் வி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிளே பண்றாங்க அப்படின்னா வி முடிச்ச உடனே யார் பண்ணுவாங்க யூ பண்ணுவாங்க கரெக்டா ஸோ அப்போ யூ ரெண்டாவது பிளேஸ்ல போடுறேன் யூவை
ஓகே. இப்போ டீயோ இவங்களோ டி வந்து ஒய்யோ இந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. நான் அப்போ அவங்கள தூக்கி முன்னாடி போட்டேன். இல்லைன்னா இருக்கட்டுமே 4 5 6 7. இப்போ இதுல ஒய்யோ டீயோ வராது. அப்போ ஒய்யோ டீயோ உள்ளுக்குள்ளதான் எங்கேயோ வரப்போகுது. கரெக்டா? ஒய்யோ டீயோ வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எங்கேயோ வரப்போகுது. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ டபிள்யூ பிளே பண்ணக்கு அப்புறம் தான் ஒய்யோ இசட்டோ வந்து பிளே பண்ண முடியும். டபிள்யூ பிளே பண்ண வந்தோம் ஒய் வந்து லாஸ்ட்ல வராது. அப்போ ஒய் வரும் இசட் வரும். கரெக்டா? இல்ல இங்க கூட போட்டுக்கலாம். டபிள்யூ பிளே பண்ண தான் ஒய்யோ இசட்டோ பண்ண முடியும். ஓகேவா? இதுல டபிள்யூ ஒய் இசட் போட்டுக்கலாம். இல்ல இப்படி கூட போட்டுக்கலாம். நான் ஏன் போட்டேன்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னா வி மஸ்ட் பிளே போட்டோமா எக்ஸ் கெனாட் பிளே த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எக்ஸ் வராதுன்னா கண்டிப்பா நமக்கு அடுத்ததுல வர வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? ஓகே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெய்தர் டி ஆர் நாட் நார் ஒய் கேன் பிளே செவன்த். ஸோ டி வந்து நமக்கு வந்து லாஸ்ட்லாம் வராது. ஸோ அப்புறம் டி எங்கனாலும் டி போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டி பிளே சிக்ஸ்தா? இல்லை, டி வந்து இங்கேயே பிளே ஆயிருது. தவறு. எக்ஸ் 1 2ல வராது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கேனாட் பிளே அன்டில். ஓகே ஓகே ஓகே. எக்ஸுக்கு அப்புறம் தான் டபிள்யூ வந்து பிளே பண்ண முடியும். அப்போ எக்ஸ் இங்கே வரும், டி இங்கே வரும். கரெக்டா? அப்போ எக்ஸ் பிளேஸ் தேர்டு கேட்டீங்கன்னா தப்பு. ஏன்னா இங்கே தான் வரும். அப்படி தானே? ஒருவேளை இந்த காம்பவுண்ட் வந்து சேர்ந்து இதுல எக்ஸ் டபிள்யூ ஒய் இசட் போட்டா டி எங்க போட மாறும். ஏன்னா டி இங்க வராது. அப்படிதானே? லாஸ்ட்ல வந்து நமக்கு டி வராது. கரெக்டா? அப்ப நமக்கு இந்த காம்பவுண்ட் தான் கரெக்ட். இது ஒண்ணு மட்டும் மாத்தினா போதும். ஸோ அப்போ நமக்கு வந்து டி பிளேஸ் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் இல்ல, சிக்ஸ்ல வந்து ஒய் இருக்கு. அப்படிதானே? அப்ப வராது. எக்ஸ் பிளேஸ் தேர்டு இல்ல, டி தான் தேர்ட்ல வரும். ஏன்னா எக்ஸ் நமக்கு வந்து வந்ததான் அடுத்த டபிள்யூ வரும். இசட் பிளேஸ் செவன்த், இது கரெக்ட். இசட் வந்து செவன்த்ல இருக்குது. டி பிளேஸ் இமிடியட்லி ஆஃபர் ஒய், ஒய்க்கு அப்புறமா டி பிளே ஆகுது, வாய்ப்பே இல்லை. அப்படிதானே? இதுவும் தவறானது. ஸோ சி இஸ் த ரைட் ஆப்ஷன். புரிஞ்சுதா? ஓகே. இது வந்து இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டினுக்கு என்ன கேட்கறாங்க? இதே கண்டிஷன்ல இஃப் யூ பிளேஸ் தேர்ட், யூ வந்து தேர்ட்ல பிளே பண்ணுது. 1 2 3 4 5 6 7. தேர்ட்ல வந்து என்ன பிளே பண்ணுதாமா? யூ வந்து பிளே பண்ணுது. அப்போ தேர்ட்ல யூ பிளே பண்ணுச்சுன்னா யூக்கு முன்னாலேயோ இல்லைன்னா அடுத்ததோ நமக்கு யார் வரணும்? வி பிளே பண்ணணும். ஓகேவா? ஸோ வி இங்க இல்லைன்னா இங்க வருதுன்னு நான் போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. ஸோ கண்டிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்குது. ஓகேவா? இங்க இருக்கு வியூவி அப்படி வரணும்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஒய்க்கு வந்து இப்போ என்ன பொசிஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ யூ வந்துடுது. அடுத்து பாருங்க, எக்ஸ் கனாட் பிளே வந்து எக்ஸ் வந்து 1லயோ 2லயோ வராது. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 1லயோ 2லயோ வராதுன்னா கண்டிப்பா இதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் சும்மா எக்ஸ் இங்க போட்டுக்கிறேன். அதாவது 1லயோ 2லயோ வராது. யூக்கு முன்னாடி பின்னாடி தான் வி வரும். அப்போ பின்னாடி வி போட்டீங்கன்னா எக்ஸ் நீங்க இங்க போடுற மாதிரி இருக்கும். அப்படிதானே? அப்போ வந்து இங்க எக்ஸை போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ வந்து அடுத்து என்ன சொல்றாங்க? டி வந்து நமக்கு வந்து லாஸ்ட்ல வராது. ஸோ டீயை நான் வந்து முன்னாடியே போட்டுக்கிறேன். ஏன் முன்னாடி போடுறேன்னா ஆல்ரெடி அந்த சேம் கண்டிஷன். இங்க எக்ஸ் வந்துச்சுன்னா அது டபிள்யூ ஒய் செட் வந்து சேர்ந்து தான் வரும். அப்படிதானே? ஏன்னா டபிள்யூ போனாதான் ஒய்யும் இசட் வந்து சேர்ந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு என்ன கேட்காங்க? ஒய்யோடைய பொசிஷன் கேட்காங்க. ஒய்யோட பொசிஷன் வந்து எத்தனாவது பொசிஷன்? 6th பொசிஷன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கொஞ்சம் மாடரேட் லெவல் கொஸ்டின். ஓகே. நீங்க புரிஞ்சுட்டீங்க, கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அந்த மாதிரினா ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஈஸி தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இஃப் ஒயிட் இஸ் கால்டு பிளாக். இது வந்து வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. மிஸ் பண்ணி செய்யறாங்க. ஓகேவா? ஒயிட் இஸ் கால்டு பிளாக். பிளாக் இஸ் கால்டு ரெட். ரெட் இஸ் கால்டு yellow. yellow is called green. Green is called blue. Blue is called violet. Violet is called orange. Then what color the human blood? Human blood வந்து ஆக்சுவலா ரெட். நம்ம நான் ரெட்டை வந்து என்ன பண்றோம்? எப்படி சொல்றோம்? ஒய்ன்னு சொல்றோம். ஓகேவா? சரி, எல்லோன்னு சொல்றோம். கரெக்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து வருஷம் கொஸ்டின் கேட்டுறாங்க. ஈஸியான கொஸ்டின் தான். சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். ஓகே. வெண்டைராம் நம்ம வரையுமா? இது வந்து ஆக்டர் இருக்காங்க. சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். சிங்கர்ஸ் கரெக்ட். ஆல் சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். ஆல் த சிங்கர்ஸ் ஆர் யார்? ஆமா, டான்சர்ஸ். ஆமா. இல்லைன்னா அந்த டயக்ராமை எப்படி வரையலாம்? சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ். சம்னா இப்போ வந்து நீங்க இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இப்படியும் போடலாம். அப்படிதானே சம்னா? இல்லையா? நான் வந்து நம்ம ஈஸியா இங்க போட்டுருக்கேன். இதே நீங்க வந்து சம் நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? இப்படி கூட எடுத்துக்கலாம்ல. இது கூட சம் ஆக்டர்ஸ் ஆர் சம் ஆக்டர்ஸ் ஆர் சிங்கர்ஸ் இப்படி கூட போட்டுக்கலாம்ல. ஓகேவா?
ஓகே, நான் அப்படி போட்டுப்போம். ஆல் த சிங்கர்ஸ் ஆர் டான்சர்ஸ். அப்போ சிங்கர் வந்து இதுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம் தானே, இப்படியெல்லாம் போடலாம். ஸோ உங்களுக்கு குழப்பம் வேணாம். ஸோ இதுவும் ஒரு கண்டிஷன் உங்களுக்கு தெரியுதுக்காக. இப்போ சொல்லுங்க நீங்க ஆன்சர். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர்ஸ். கரெக்ட். நோ சிங்கர்ஸ் இஸ் ஆக்டர். ஸோ சிங்கர் வந்து நோ சிங்கர்ஸ் இஸ் ஆக்டர். சிங்கர் வந்து ஆக்டரா இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. தப்பு தானே? இது வந்து நமக்கு வாய்ப்பே இல்லைல்ல, சம்மந்தமே இல்லாம. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஸோ ஏ. ஓகே, ஈஸி கொஸ்டின். The 7 basic symbols in a certain numeral system and their respective values are follows. 7 basic symbols in a certain numeral system and their respective values are follows கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபாலோஸ் கொடுத்துட்டு என்ன இருக்காங்க நம்ம செக் பண்ணலாம் ஓனாட்டு. ஸோ 1னா 1 நமக்கு தெரிஞ்சதுதான். வினா 5, எக்ஸ்னா 10, எல்னா இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இருக்கட்டும். இதை நான் வச்சுக்கோங்க. In general, a symbol is a numeral system and read from left to the right, starting with a symbol representing a large value. So first நமக்கு large value இருக்கும். The same symbol cannot occur continuously more than 3 times. So 3 தடவைக்கு மேல வராது. இப்போ வந்து x x x x 3 தடவைக்கு மேல வந்து வராது. ஓகேவா? எங்களுக்கு same symbol cannot occur continuously more than 3 times. The value of the numeral is the sum of the values of the symbols. For example, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து எக்ஸ் எக்ஸ் வி 1 கொடுத்துருக்காங்க. இதுனா எக்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 எக்ஸுக்கு அப்படின்னு நம்ம ரோம் லெட்டர் எழுதுவோம் இல்லையா? இது 10, 5, 1, 27 இப்படி எழுதுவோம். Exception to the left to the right reading occurs when symbol is allowed immediately by a symbol greater value, then smaller value is subtracted. புரியுதா? இது exception to the left to the right என்ன ஆகும்னா ஒரு அதாவது immediate symbol is followed immediately by a symbol of greater value, then the smaller value is subtracted from the larger. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 4 எப்படி 1 எப்படி எழுதுவோம், 2 எப்படி எழுதுவோம், அப்படிதானே 3 எப்படி எழுதுவோம், 4 எப்படி எழுதுவோம். வி போட்டுட்டு இங்க 1த்தையும் முன்னாடி போட்டா என்ன ஆகுதுன்னா இந்த 5ல இருந்து 1 கழிச்சிக்கோ 4 அப்படின்னு அர்த்தம். விக்கு அப்புறம் 1 போட்டா 5 கூட 1 கூட்டிக்கோ 6, இதான் 5. கரெக்டா? அதுதான் அங்க சொல்லிருக்காங்க. இங்க பாருங்க XL V1 அப்படின்னா ஓகே, எக்ஸ் எல் நமக்கு வந்து 50, எக்ஸ் வந்து 10. அப்ப என்ன அர்த்தம்னா அடுத்த நம்பர்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது இந்த 50ல இருந்து 10 கழிச்சிக்கோ எவ்வளவு வருது, 40 வருது, 46 வருது. ஓகே, இப்படி சொல்லிருக்காங்க. Which of the following can represent the numeral 1995? ஓகேவா? அப்ப அப்படின்னா இந்த 1995 நீங்க வந்து எப்படி எழுதலாம்? ஓகே, இதை நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த எம்க்கு வந்து என்னங்க எழுதுவீங்க? எம் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000. சி என்ன எழுதுவீங்க? 100, 1000 + 100 போட்டுப்போம், பக்கத்தில் எழுதிப்போம். அடுத்த எம் போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? கண்டிப்பா இந்த முன்னாடி சின்ன நம்பர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ற மாதிரி வரும். அப்போ இது எம் என்னது 1000. அப்போ 1000 - 100ன்னு வருது. ஓகேவா? எல் என்னங்க வருது அடுத்தது? பிளஸ் எல் எக்ஸ், எல் 50 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் வி 10 + 10 + 5. இதை கூட்டி பாருங்க இப்போ என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 1000, 1900, 1950, ஸோ இங்க 1900, 950, 60, 70, 75 தான் வருது. அப்படிதானே? அப்ப இது வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஸோ அடுத்து பார்ப்போம். இதை எழுதிக்கிறேன். இங்க எழுதிக்கலாமா? கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ எம் என்னங்க 1000. இங்க இருந்து போடுறேன். அப்புறம் என்னது சி எம் இருக்குது. அப்படிதானே? அதே கண்டிஷன், மேல உள்ள கண்டிஷன் 900 போட்டுக்கிறேன். ஓகேவா? மேல போட்டனால பிளஸ் அடுத்து என்ன இருக்குது? எக்ஸ் சி இருக்கு. எக்ஸுக்கு அப்புறம் தான் சி இருக்குது. எக்ஸ்க்கு அப்புறம் பிரச்சனை இல்லை. அப்போ 10 + 100. சரி அப்புறம் 90000. அப்படிதானே? ஏன்னா முன்னாடி சின்ன நம்பர் இருக்குது. அப்படிதானே? எக்ஸுக்கு அப்புறம் தான் சி இருக்குது. 10க்கு அப்புறம் இருக்குது. அப்போ 10 + 100 வராது. 10 - 100 தான் வரும். 90 பிளஸ் ஓகே, இது வந்து 900, 1000. எஸ், இங்க வந்துச்சுங்க. 5 நமக்கு என்னது? 1995 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 2 வந்து நமக்கு கரெக்ட். 2 கரெக்ட்னா இங்க வந்து என்ன கொடுத்தாங்க? 2ம் 1ம் கொடுத்துருக்காங்க. 2 1 வாய்ப்பு இல்லை. 2ம் 4 தான் வாய்ப்பு இல்லையா? ஏன்னா 2 நமக்கு கரெக்ட், 1 நமக்கு தப்பு. அப்படிதானே? அப்ப நமக்கு வந்து இது ஆட்டோமேட்டிக்கா இது தப்பாயிரும். நமக்கு அப்ப சி தான் கரெக்ட்னு நான் சொல்றேன், பார்ப்போம். அப்ப சி நமக்கு வந்து 4 கரெக்டான்னு செக் பண்ணணும். அப்படிதானே? எம்விஎம். ஓகேவா? ஸோ எம் என்னன்னு பாருங்க 1000. வி என்னன்னு பாருங்க 5. அடுத்த எம் இருக்கு. அப்போ கரெக்ட் தாங்க.
அப்போ 1000 மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 1995. ஸோ இதுவும் கரெக்ட். ஓகே, இப்படியும் எழுதலாம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. MVDனா விக்கு அப்புறம் டி வருது அப்படின்னா நமக்கு வந்து 500 கம்மியாயிருது அப்படின்னா. ஸோ அப்போ இது தவறு. ஸோ அப்போ 2ம் 4ம் வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேவா, நமக்கு ஈஸி தான். 1ம் 2ம் கண்டுபிடிச்சாலே போதும். 1 தப்புன்னா நமக்கு அது வந்து ஃபாலோ பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அர்த்தம். 7 university basketball players say B, C, D, E, F, and G are to be honored at a special luncheon. The players will be seated on the dais in a row. A and G have to leave the luncheon early and so must be seated at the extreme right. ஸோ ஏயும் ஜியும் வந்து சீக்கிரமா கிளம்பிடுவாங்களாம். அதனால அவங்கள தூக்கி என்ன பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரீம் ரைட்ல தூக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 7. ஓகே. B will receive the most valuable player trophy and so must be in the center to facilitate presence. ஸோ சென்டர்ல வந்து யாரை விட்டுறலாம், நம்ம B விட்டுறலாம். C and D are bitter rival and therefore must be seated as far apart from as possible. ஓகேவா, அப்போ நமக்கு வந்து சியும் டியும் நமக்கு வந்து இங்க தூக்கி போட்டுடலாம். ஓகேவா, சியும் டியும் இங்க தூக்கி போட்டுடலாம். வேற நமக்கு யார் இருக்காங்க, ஏஜி இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து ஏயும் எஃப்ஐயும் நம்ம இங்க போட்டுக்கலாம். அப்படிதானே? ஸோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விச் ஆஃப் த கொஸ்டின் ஃபாலோயிங் cannot be seated either end. இந்த எண்ட்ல வந்து யார் தான் வர மாட்டாங்க, ஏயும் ஜியும் எண்ட்ல இருப்பாங்க, சியும் டியும் இருப்பாங்க. அப்போ நமக்கு ஏயும் எஃப் தான் இருக்க மாட்டாங்க. அப்போ ஏ வந்து ஆப்ஷன்ல இல்ல. ஸோ அப்போ எஃப் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ ஆம் ஃபேசிங் ஈஸ்ட். நீங்களே சொல்லிக்கிறீங்க. நீங்க வந்து எங்க பார்த்துருக்கீங்களா, நார்த்து, ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து. ஃபேசிங் ஈஸ்ட், ஈஸ்ட் நோக்கி நிக்கிறீங்க. ஓகேவா, இங்க இருந்து இங்க பார்த்து நிக்கிறீங்க. நிக்கிறதே இங்கதான் நிக்கிறீங்க. இதான் உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இதான் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, நிக்கிறதே இங்க பார்த்தா நிக்கிறாங்க, இங்க பார்த்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த கோடு போடுறதை விட இப்படி போட்டுக்கலாம். வாட் இஸ் யுவர் டைரக்ஷன்? ஈஸ்ட். டர்னிங் டு த ரைட், இங்க ரைட் திரும்புறீங்க. இப்போ ஐ கோ 20 மீட்டர். அண்ட் டர்னிங் டு த லெஃப்ட், இங்க வந்துட்டீங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் போனா இப்படி. கரெக்டா? ஐ கோ 20 மீட்டர். டர்னிங் டு த ரைட், ஐ கோ 20 மீட்டர். தென் அகைன் டர்னிங் டு த ரைட், ஐ கோ 40 மீட்டர். அப்போ இங்க ஒரு 20, இங்க ஒரு 20 வந்துச்சு. And then again I go to 40. ஓகேவா, ஸோ அகைன் நான் வந்து ஒரு 40 மீட்டர் வந்து ட்ராவல் பண்றேன். அப்போ இது 20, இது ஒரு 20, இது 20, இது 40. ஓகேவா, பண்றேன். இன் விச் டைரக்ஷன் ஐ ஃப்ரம் மை ஒரிஜினல் பொசிஷன். ஸோ ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து நான் இப்போ எந்த டைரக்ஷன் நிற்கிறேன்? ஃபர்ஸ்ட் இங்க நின்று, இங்க இருந்து எனக்கு வந்து பின்பக்கம் வெஸ்ட்ல நிற்கிறேன். இது ஈஸ்ட்னா இது வந்து எங்க வெஸ்ட்ல நிற்கிறேன். அப்படி நான் ஒரிஜினல் பொசிஷன் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ எங்க பார்த்து நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தை பார்த்து நிற்கிறேன். கரெக்டா? இப்படிதான் வந்தேன், நார்த் நோக்கி நிற்கிறேன். அப்போ என்னோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து கேட்குறது இன் விச் டைரக்ஷன் ஆம் ஐ ஃப்ரம் மை ஒரிஜினல் பொசிஷன். அப்போ எனக்கு ஒரிஜினல் பொசிஷன் கேட்டாங்கன்னா அது வெஸ்ட். ஆக்சுவலாக நான் எங்கேருந்து பார்த்து நிற்கிறேன்? நார்த்தை பார்த்து நிற்கிறேன். ஓகேவா, ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து எனக்கு கேட்டாங்க அப்படின்றப்ப வெஸ்ட். ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஏஏபி. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இது என்ன பண்ண, 2 ஐடியா இருக்குங்க. ஒரு ஐடியா நீங்களே யோசிச்சு போடுறது, இன்னொரு ஐடியா எல்லா இதையும் ஃபில் பண்ணி பார்க்கறது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி காட்டுறேன். காட்டிட்டு இது ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தூக்கி போடுவோம். ஏ ஏ பி. ஸோ ஃபர்ஸ்ட் கேப் எல்லாம் எழுதிடுவோமா? ஏ பி பி பி, ஏ ஏ ஏ, பி பி பி. ஓகேவா, பி ஆப்ஷன் என்னது? அடுத்தது தான் ஏ. ஓகே, இதுலேயே எல்லாத்தையும் எழுதிடலாம், அதான் ஈஸிங்க. எல்லாம் எழுதுற டைம் ஆகும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ எழுதுறேன். ஏ எழுதினங்க என்ன வரும்? எனக்கு ஏ பி பி ஏன்னு வரும். அப்படிதானே? ஆப்ஷன் பி எழுதுனா எனக்கு என்ன வரும்? பி ஏ ஏ பி. ஆப்ஷன் சி எழுதுனா என்ன வரும்? ஏ ஏ ஏ பி வரும், ஏபி ஏபி வரும். ஆப்ஷன் டி எழுதுனா இது சி ஆப்ஷன், டி ஆப்ஷன் எழுதுனா ஏபி ஏபின்னு வரும். இப்போ ஏ ஆப்ஷன் பாருங்க, ஏஏ ஏஏ பிஏ வருது. ஸோ என்ன கண்டிஷனே தெரியல, அப்படிதான் ஒரு மாதிரி குழப்புற மாதிரி இருக்குது. ஓகேவா, நான் பி ஆப்ஷன் போறேன். ஏஏ பிபி, அதாவது பி ஆப்ஷன் போறேன். பி ஆப்ஷன் ஃபில் பண்றேன்.
ஏஏ பிபி, ஓகேவா, 2 2 முடியுது. அடுத்தது ஏஏஏ 3 வருது. அடுத்தது இங்க உள்ள 3 பி, பிபிபி வருது. அடுத்தது ஏ ஏ ஏ ஏ 4 பி வருது. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி எழுதிட்டேன், பி எழுதிட்டேன். ஓகேவா. ஸோ அப்போ வந்து 2ஏ 2பி, 3ஏ 3பி, 4ஏ 4பி. அப்போ பி தான் எனக்கு கரெக்டான ஆப்ஷன். ஸோ பியை தூக்கி நீங்க ஃபில் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பி ஏஏபி, ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு ஏஏ பிபி, அடுத்தது 3ஏ 3பி, அடுத்தது 4ஏ 4பி. ஸோ கொஞ்சம் இங்கே வரும் 4ஏ 4பி, கரெக்டா. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த எம்பிஏ கொஸ்டின். ஸோ 20 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றா நம்புகிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போங்க. அது உங்களுக்கு வந்து பயங்கர பிரோஜனமாட்டு இருக்கும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.